மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக எந்தெந்த பகுதிகளுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது குறிப்பாக தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த பிறகாக வடகிழக்கு வங்கக்கடலோர பகுதியில் உருவாகக்கூடிய இரண்டாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பார்க்கப்படுவதாக இலங்கைக்கு அருகே தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தொடர்ச்சியாக இதன் நகர்வு என்பது இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்து வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு இதன் காரணமாக தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அருகே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும் இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததை போல அடுத்து வரக்கூடிய இன்று நாளை அதே போல 20ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வரும் 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. அது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் பொழுது அதன் திசை என்பது எந்த திசையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்து அதற்கான தகவலை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இலங்கை கடலோர பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.